திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் இளையராஜா வருவதற்கு முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் MSV. 50, 60 மற்றும் 70களில் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருந்தவர் இவர். ரசிகர்களால் மெல்லிசை மன்னன் என்றும் அழைக்கப்பட்டவர். சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்டு பின்னர் சினிமாவுக்கு வந்தவர் இவர். சிறுவனாக இருக்கும்போது தியேட்டரில் ஸ்நாக்ஸ் விற்கும் வேலை கூட செய்திருக்கிறார். அப்போது திரையில் நடிகர்கள் பாடும் பாடல்களை பார்த்து அவருக்கு இசையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அதன் பின் சில இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக சேர்ந்து சினிமாவுக்கான இசையை கற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் தனியாகவும் இசையமைக்க துவங்கினார். 60களில் தமிழ் சினிமாவின் முக்கிய நடிகர்களாக இருந்த MGR மற்றும் சிவாஜிக்கு ஆஸ்தான இசையமைப்பாளர் இவர்தான். இவர்களுக்கு மட்டுமல்ல, ஜெமினி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் என அடுத்த வரிசையில் இருந்த எல்லா நடிகர்களுக்கும் இசையமைத்தார். MSVயின் இசையில் அதிக பாடல்களை பாடியது பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன் தான் என்றாலும் 70களில் SPB வந்தார். துவக்கத்தில் SPBக்கு வாய்ப்பு கொடுக்க தயங்கிய MSV ஒரு கட்டத்தில் அவருக்கு பாட வாய்ப்பு கொடுத்தார். MSVயின் இசையில் SPB பல இனிமையான பாடல்களை பாடியிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்பு ஊடகம் ஒன்றில் பேசிய SPB, MSV சார் ஒரு பாடலை ஒரே மாதிரி பாடவே மாட்டார், மாற்றிக்கொண்டே இருப்பார். அவர் நமக்கு பாட்டு சொல்லிக் கொடுத்து ரெக்கார்டிங் தியேட்டரில் பல்லவியை பாட துவங்கும் போது நிறுத்த சொல்வார். ஹார்மோனியத்தை எடுத்து வந்து மீண்டும் அதையே சொல்லிக் கொடுப்பார். நாம் அதை தானே பாடப்போகிறோம், ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறார் என நமக்கே கோபம் வரும். ஆனால் பாடல் ஸ்ருதி மாறாமல் கச்சிதமாக வர வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்தார் என்பது பாடலை கேட்ட பின்னரே நமக்கு புரியும் என பாராட்டி பேசியிருந்தார் SPB. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.